ஆங்குலர் 2ம் ஆங்குலர் 6ம் எல்லாமே ஒன்று தான். இது ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படிங்கிறத போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம ஆங்குலர் 2வை எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணமோ அந்த இடத்துலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ வழக்கம் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்கும் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் போட்டிருக்கேன். ஏதாவது ஒன்றுத்தில் ஜாயின் பண்ணிக்கங்க. சப்போஸ் ஈச் ஒனுக்கு நீங்கள் டொனேட் பண்ணுறதா இருந்தால் டொனேஷனுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏன் டொனேட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் ஒரு 3 minutes பேசியிருக்கேன், அதையும் கேளுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆங்குலர் ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ். இந்த ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது ஆங்குலரில் ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். ஏன்னா நம்ம ஆங்குலரை வச்சுக்கிட்டு நம்ம வெப்சைட்ஸ் பண்ணுறதை விட வெப் அப்ளிகேஷன்ஸ் தான் ரொம்ப நிறைய பண்ணுவோம். ஸோ வெப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னும் போது அதில் டேஷ்போர்ட் இருக்கும், நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ காம்ப்ளிகேட்டட் ஃபார்ம்ஸ்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்முக்குள்ளே செக்ஷனாக பிரிக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ரெக்குயர்மெண்ட்லாம் நமக்கு வரும். அப்படி வரும்போது நம்ம நார்மல் ஜேக்வரிலையோ இல்லாட்டி வேறு எதுலையோ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் ஃபார்மை டிசைன் பண்ணுறது அதில் ரொம்ப கஷ்டம். ஆங்குலரில் அதுக்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் தான். இந்த ரியாக்டிவ் ஃபார்ம் வந்து எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபார்மாக இருந்தாலும் சரி அதை க்ரியேட் பண்ணி அதுலேருந்து டேட்டாவை வந்து டேட்டா பேஸ்க்கு சென்ட் பண்ணுறதுக்கும் ஜேசன் ஃபார்மேட்டில் அது சர்வர் சைடுக்கு சென்ட் பண்ணுறதுக்கும் அட் த சேம் டைம் திருப்பி அதை வந்து வரும்போது அதை பாப்புலேட் பண்ணி வேலிடேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு மாடியூல் தான் இந்த ஆங்குலர் ரியாக்டிவ் ஃபார்ம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரியாக்டிவ் ஃபார்மை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ரியாக்டிவ் ஃபார்ம்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் ஒன்று போட்டிருக்கேன். இது ஒரு சாதாரண index.html அப்படின்ற ஒரு சாதாரண HTML ஃபைல் தான். இந்த ஃபைலில் நான் ஒரு Bootstrap 4 யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்ம் ஸ்ட்ரக்சரில் யூசர் நேம், இமெயில், அவங்களோட ஜெண்டர் அண்ட் அவங்களுடைய ஃபேவரட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் அட்ரஸ், இது எல்லாத்தையும் கெட் பண்ணுற மாதிரியான ஒரு பேசிக் ஃபார்மை வந்து நான் வந்து பூட்ஸ்ட்ராப்பில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து எந்த விதமான ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸாக ஒன்றும் கிடையாது. பியூர் HTML ஃபைல் அண்ட் CSS பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான கோடை வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் இதோட கோட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபார்மை வந்து நான் ஒன்று ஆங்குலரில் ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் மூலிமா இதை நான் பில்ட் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரியான ஒரு விஷுவல் இருக்கும், ஆனால் எல்லாமே ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் மூலிமா பில்ட் ஆகும். இப்போ நான் ஒரு புது ஆங்குலர் ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எந்த விதமான ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணாமல். ஸோ நான் ஆங்குலர் 2 ஆங்குலர் 2 சீரிஸ் எடுக்கும்போதே நான் உங்களுக்கு ஆங்குலர் வந்து மாடியூல்னால் என்ன, காம்பனண்ட்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் அந்த கான்செப்ட்லாம் மாறவே இல்லை. சப்போஸ் உங்களுக்கு மாடியூல்னால் என்ன, காம்பனண்ட்னா என்னன்ற டவுட் இருந்துச்சுன்னா அந்த பழைய வீடியோவை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு அதில் புரியும். ஸோ அந்த கான்செப்ட்லாம் இன்னும் எதுவும் மாறவே இல்லை. ஓகே, ஸோ இப்போது ஆங்குலரில் வந்து app.module அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் மாடியூல் இருக்குது. அந்த மாடியூலுக்குள்ளே ஒரு மெயின் காம்பனண்ட் இருக்குது, app.component அப்படின்னு. ஸோ காம்பனண்ட்னால் எப்பவுமே ஒரு 4 ஃபைல் இருக்கும். அது ஒன்று வந்து CSS, HTML, ஸ்பெக்கு, TS. ஸோ இப்போது இந்த HTML அப்படிங்கிறது தான் இந்த விஷுவலாக வெளியில் தெரிகிற இந்த கோட். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை வந்து நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு ngserve அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து பில்ட் ஆகி நம்மளுக்கு லோக்கல் ஹோஸ்ட் :4200 அப்படின்ற அந்த URLல சர்வ் ஆகும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல நமக்கு இந்த கண்டென்ட்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ டெலீட் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா Ctrl+S கொடுத்தோன்னா அந்த ப்ராஜெக்ட் சேவ் ஆகி பார்த்தீங்கன்னா blank ஸ்க்ரீன். ஸோ ஒரு புது ஆங்குலர் ப்ராஜெக்ட், ஆங்குலர் 6 ப்ராஜெக்ட். இதோடைய பேக்கேஜ் ஜேசன் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், இங்கே பாருங்கள் எல்லாமே 6ஆக இருக்கும். ஆங்குலர் அனிமேஷன்ஸ், காமன் எல்லாமே 6ன்னு இருக்கும். ஸோ இந்த ஆங்குலர் 6 ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு புது காம்பனண்ட்டில் எதுவுமே பண்ணாமல் உள்ளே வச்சுருக்கேன். ஸோ இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற இந்த HTML கண்டென்ட் இருக்குல்ல, இந்த HTML கண்டென்ட்டை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல HTML கண்டென்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாடிலாம் விட்டுருவோம். ஹெட்டர் இங்கே ஆரம்பித்து இந்த மேலே இங்கே ஆரம்பித்து இந்த இடத்துல இது வரைக்கும் காப்பி பண்ணி இந்த app.componentல பேஸ்ட் பண்ணிப்போம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ Ctrl+S சேவ் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல இந்த ஃபார்ம் வந்துருச்சு, ஆனால் ஸ்டைல் அப்ளை ஆகவே இல்லை. ஓகே, ஸோ இது வந்து CSS எதுவுமே அப்ளை ஆகாமல் ரொம்ப பிளெயினாக வந்து நிற்குது. இப்போ நம்ம Bootstrap 4 வந்து நம்ம இந்த ஆங்குலர் ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வரணும். ஸோ அதுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் அந்த ப்ராஜெக்டோட ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு npm install bootstrap -save அப்படின்னு போட்டு பூட்ஸ்ட்ராப்போடைய லேட்டஸ்ட் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இந்த கமாண்டை போட்டோடனே ஜிட்டப்லேருந்து நம்மளுக்கு பூட்ஸ்ட்ராப் நம்மளுடைய ப்ராஜெக்ட், அதாவது நோட் மாடியூல்ஸ் அப்படின்ற அந்த ஃபோல்டருக்குள்ளே ப்ளேஸ் ஆகிடும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Bootstrap 4.1.2 ஆடட் அப்படின்னு இந்த இடத்துல வந்துருச்சு. இது நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா package.jsonல இந்த டிபெண்டன்சிஸ்ன்ற அரேக்குள்ளே Bootstrap அப்படின்ற இந்த கீழே 4.1.2 அப்படின்னு இங்கே வந்திருக்கு. ஸோ என்ன அர்த்தம்னா நோட் மாடியூல்ஸில் இந்த Bootstrap வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த Bootstrap வந்து நம்ம நோட் மாடியூல்ஸோடைய ஃபோல்டரில் இருக்குது. இதை நம்ம எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு வாட்டி ngServe அப்படின்னு போடும்போது ஒரு கொஞ்சம் நேரம் அந்த பில்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா நமக்கு ப்ரௌசரில் லோக்கல் ஹோஸ்ட் 4200 வருதுல்ல, அந்த பில்ட் ஆகிற கொஞ்சம் நேரம் என்ன ஆகும் அப்படின்னா angular.json அப்படிங்கிற இந்த ஃபைலில் நம்ம என்னென்ன கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணியிருக்கோமோ பேஸ்ட் ஆன் தட் கான்ஃபிகரேஷன் தான் அந்த பில்ட் நடக்கும். இந்த கான்ஃபிகரேஷனில் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே இருக்குது. ஸோ இந்த angular.json நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஓவரால் இந்த ப்ராஜெக்டில் வெளியில் இந்த இடத்துல இருக்கும். ஸோ angular.json அப்படின்ற இந்த ஃபைல் இங்கே இருக்கும். இதில் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே இருக்கும். இதில் டிஃபால்ட்டாக styles.css அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. இது கூட நம்ம எத்தனை CSS ஆட் பண்ணாலும் அந்த பில்ட் ஆகிற டைமில் இந்த எல்லா CSSம் ஒன்றா சேர்ந்து கம்பைல் ஆகும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கமா போட்டு நம்மளுடைய நோட் மாடியூல்ஸ் bootstrap distன்ற ஃபோல்டருக்குள்ளே CSSன்ற ஃபோல்டருக்குள்ளே bootstrap.min.css அப்படின்ற இந்த ஃபைல் இருக்குல்ல, இதையே நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ இன்க்ளூட் பண்ணியாச்சு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வாட்டி ngServe போடும்போதும் இந்த ஒரு ஃபைலும் சேர்ந்து அந்த பில்டு கூட கம்பைல் ஆகும். ஸோ இதை போட்டுட்டு நம்ம சேவ் பண்ணால் மட்டும் பத்தாது, ஏற்கனவே அது சர்வ் ஆகிட்டு இருக்கிற அந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு வாட்டி பில்ட் பண்ணணும். அப்போ தான் இதனுடைய அவுட்புட்டை உங்களால் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், நாங்கள் ஆட் பண்ணிட்டேன், இருந்தாலும் நம்மளால் இங்கே பார்க்க முடியல. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த கம்பைல் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த இடத்துல ரன் ஆகிட்டு இருக்குல்ல, இதை நம்ம ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு டெர்மினேட் பண்ணிவிட்டு திருப்பி ngServe அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா திருப்பி இது பில்ட் ஆகும். பில்ட் ஆகும்போது தான் இந்த ஃபைலில் இருக்கிற இந்த கான்ஃபிகரேஷனை அது பார்க்கும். ஓகே, Bootstrap வந்து நம்ம கம்பைல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணோம், இந்த bootstrap.min.cs அந்த பில்டுக்குள்ளே கம்பைல் பண்ணும். ஸோ இப்போ பில்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் Bootstrap நம்மளோட ஆங்குலர் ப்ராஜெக்ட்குள்ளே Bootstrap 4 வந்து நம்ம உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஸோ அழகாக வந்து நின்றுச்சு.